الحمد لله وحده والصلاة والسلام على من لا نبي بعده أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم إن أول بيت وضع للناس للذي ببكة مبارك وهدى للعالمين وقال تعالى لمسجد أسس على التقوى من أول يوم أحق أن تقوم فيه رجال يحبون أن يتطهروا وقال أيضا سبحان الذي أسرى بعبده ليلا من المسجد الحرام إلى المسجد الأقصى الذي باركنا حوله لنريه من آياتنا صدق الله العظيم. عن أبي هريرة رضي الله عنه النبي صلى الله عليه وسلم قال لا تشد الرحال إلا إلى ثلاثة مساجد المسجد الحرام ومسجدي هذا ومسجد الأقصى رواه البخاري ومسلم. அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அன்பு சகோதரர்களே, பெரியார்களே, அல்லாஹ்வை அஞ்சி பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன். இந்த உலகத்தில் அல்லாஹு தாலா இந்த பூமியில முதலாவது ஸ்தாபித்த மஸ்ஜித் அது அல்லாஹுடைய மாளிகை காபத்துல்லா. இதை அல்லாஹு தாலா ஆல இம்ரான் உடைய அந்த 96வது திருவசனத்தில் இன்ன அவ்வல பைத்தின் உதய லின்னாசி லல்லதி பக்கத முபாரக வஹுதலில் ஆலமீன் என்பதாக குறிப்பிடுகிறார். இது ஆலத்தாருக்கு ஹிதாயத்துக்காகவும் பரக்கத்துக்காகவும் என்று முதலாவது ஸ்தாபிக்கப்பட்ட அல்லாஹுடைய மாளிகை. இரண்டாவது உலகத்தில் கட்டப்பட்ட மஸ்ஜித் தான் அல் மஸ்ஜிதுல் அக்ஸா. சுப்ஹானல்லதி அஸ்ரா பிஅப்திஹி லைலம் மினல் மஸ்ஜிதில் ஹராம் இலல் மஸ்ஜிதில் அக்ஸா என்பதாக சூரத்துல் இஸ்ரால அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா முதலாவது ஆயத்தாக இதை குறிப்பிடுகிறார். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய மேராஜுடைய பயணம், அதுக்கு இஸ்ரா என்ற இரவு நேரத்தில் அல்லாஹ் அவர்களை மக்காவில் இருந்து பைத்துல் மக்தஸுக்கு எடுத்து சென்று அதுக்கு பிறகு அல்லாஹு தஆலா நபிமார்களுக்கு இமாமத் செய்ய வைத்து அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் நபி அவர்களை அந்த இஸ்ராவுடைய பயணத்தை அல்லாஹு தஆலா மேராஜுடைய பயணத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி அல்லாஹ்வை தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை, அல்லாஹ்வை சந்திக்கக்கூடிய பாக்கியத்தை அல்லாஹ் நசீபாக்கினார். والنجم إذا هوى ما ضل صاحبكم وما غوى وما ينطق عن الهوى إن هو إلا وحي يوحى علمه شديد القوى ذو مرة فاستوى وهو الأفق الأعلى ثم دنا فتدلى. அந்த சூரத்துல் நஜ்ம்ல அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா அந்த மேராஜ் பயணத்தை, அல்லாஹ்வை தரிசித்ததை பற்றி குறிப்பிடுகிறார். கண்ணியமானவர்களே, மூன்றாவதாக உலகத்தில் மிக சிறப்பான மஸ்ஜிதாக நாம் கருதக்கூடியது ஹதரத் ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய ஹிஜ்ரத்துக்கு பிறகு தன்னுடைய வீடை கட்டுவதற்கு முன்பு நபி அவர்கள் கட்டின அந்த அல் மஸ்ஜிதுல் மதீனா, மஸ்ஜிதுல் நபவி. குபாவையும் கட்டினார்கள். அதுக்கு பிறகு ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதையும் கட்டி முடித்தார்கள். இதுக்கு அல்லாஹு தஆலா குர்ஆன்ல ல மஸ்ஜிதுன் உஸ்ஸிஸ அலா தக்வா மின் அவ்வல் யௌமின் அஹக்கு அன் தகூம ஃபீ என்று முனாஃபிகீன்கள் வேற மஸ்ஜிதை கட்டும் முயற்சி செய்த பொழுது அல்லாஹு தஆலா இல்ல, இதுதான் தக்வாவுடைய மஸ்ஜித் என்பதாக சொல்கிறான். கண்ணியமானவர்களே, ஜமியத்துல் உலமா இந்த நாட்டுடைய ஒரு பிரதானமான ஒரு பிரச்சனையை கருத்துக்கு எடுத்து பல மாதங்களாக ஒரு பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய, பல வருடங்களாக பேசு பொருளாக மாறி இருக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் வக்ஃப் சொத்துகள் என்பது. இந்த நாட்டில் சோசியல் மீடியா அல்லாஹ் பாதுகாக்கணும், அல்லாஹ் மன்னிக்கணும். இந்த மக்களுக்கு சும்மா எல்லாத்தையும் போட்டு மக்களை குழப்பத்தில் ஆளாக்கி கொண்டிருக்கிறது தான் இவர்களுடைய வேலை என்றதுதான் நாங்கள் அறியக்கூடியதாக இருக்கிறது. சும்மா கிடைச்சதெல்லாம் மனிதன் பகிரங்கப்படுத்துறது இருக்குதே, அது அல்லாஹ் விரும்பாத. கஃபா பில் மர்இ கதிபன் ஐயுஹத்திஸ பிகுல்லி மா சமிஅ
தான் கேட்பதெல்லாம் பிறருக்கு சொல்வதற்கிறே அதை போல ஒரு பொய்யன் வேற யாரும் இருக்க முடியாது. சும்மா செய்திகளை பரப்புறது, வாட்ஸ்அப்புகளை ஃபார்வர்ட் பண்றது, இதுல ஈடுபடுறது, நல்ல விஷயங்களை செய்யறதுக்கு ஏராளமாக இருக்குது. இந்த நாட்டு மக்கள், நீங்க இன்றைக்கு ஒரு தமிழ்ல ஒரு டிராப்ட போட்டாலும் அடுத்த நிமிஷம் அவருக்கு சிங்களத்துல எத்தனை மொழி இருக்குதோ அதுல டிரான்ஸ்லேட் பண்ணி பாக்குறது வெரி சிம்பிள். இன்றைக்கு டிரான்ஸ்லேட்டர் கிட்ட போ தேவையில்லை. அவர் லாங்குவேஜ் டிரான்ஸ்லேஷனை போட்டாருன்னா 40, 50, 100 லாங்குவேஜையும் அவருக்கு டிரான்ஸ்லேட் பண்ண முடியும். நீங்க தமிழ்ல எழுதினாலும் தமிழ்ல பேசினாலும் அதெல்லாம் மக்களுக்கு போய் சேர்றதுன்றத மறந்து விட வேண்டாம் என்று மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன். கண்ணியமானவர்களே, நாங்க போட்ட தலைப்பு என்னன்னா, இந்த நாட்டுடைய வக்ஃப் சொத்து பாதுகாக்கப்பட வேண்டும். அதுக்கு நாங்க 2 ஜும்மாக்களை முக்கியமாக சொல்லி நாட்டுக்கு ஜும்மாவையும் தயாரிச்சு மக்களுக்கு நாங்க அனுப்பியிருக்கிறோம். அப்ப இந்த வாரம் வாரம் மஸ்ஜிதுகள் வக்ஃபுகள் என்றால் என்ன என்பதை மக்கள் விளங்க வேண்டும் என்பதற்காக தான் இப்படி நியமிச்சோம். மஸ்ஜிதுல் அக்ஸா பலஸ்தீனுடைய விஷயம் என்றா முஸ்லிம்களுடைய உள்ளத்துல சரி, அந்நியர்களுடைய உள்ளத்திலையும் இதுக்கு ஒரு தனி மரியாதை கண்ணியம் நிச்சயமாக இருக்குது. ஒரு சிலர் தான் இத விமர்சிக்கிறதும் பேசுறதும், பேசு பொருளாக உண்மையான யதார்த்தத்தை தெரியாதவர்கள் தான் இப்படிப்பட்ட காரியத்தில் ஈடுபடுகிறார்கள் என்பதும் நாம் அறிந்த ஒரு உண்மையாக இருக்குது. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நமக்கு தந்திருக்கக்கூடிய முதல் மஸ்ஜித் காபத்துல்லா, 2வது மஸ்ஜித் மஸ்ஜிதுல் அக்ஸா, அதுக்கு பிறகுதான் உலகத்தில் மற்ற எல்லாம் ஸ்தாபிக்கப்பட்டது. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் கட்டிய அந்த கட்டிடம் சுப்ஹானல்லாஹ், ஜின்கள் அவர்கள் பயன்படுத்தியது, அது மிக ஒரு ஆச்சரியமான ஒரு அதிசயமான விஷயமாக அமைஞ்சிருக்கிறது. அல்லாஹ் தஆலா இந்த உலகத்தில் ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த அநியாயங்கள் அட்டூழியங்கள் இருந்து ஒரு விமோசனத்தை தரணும் என்பதுதான் எங்களுடைய ஒரு வேண்டுகோளாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, வக்ஃப் என்று சொல்லும் பொழுது உலகத்தில் முதல் வக்ஃபாக எடுப்போம் காபத்துல்லாவை, 2வது வக்ஃபாக எடுப்போம் மஸ்ஜிதுல் அக்ஸாவை. அப்ப நாங்க 1 மாசம் 2 மாசத்தான் யோசிச்சு கொண்டு எடுத்த இந்த தலைப்பும் இந்த மஸ்ஜிதுல் அக்ஸாவும் ஒரு வித்தியாசமானது அல்ல. எங்களுடைய வக்ஃப், இந்த மஸ்ஜித் எப்படி வக்ஃபோ அதே போல மஸ்ஜிதுல் ஹராமும் வக்ஃப் தான், மஸ்ஜிதுல் அக்ஸாவும் வக்ஃப் தான். அப்ப வக்ஃப பத்தி பேசுறத இது தலைப்புக்கு காலத்துக்கு அப்பால பார்க்காதீங்க. முதலாவது இது தலைப்போட காலத்தோட சம்பந்தப்பட்டது. அல்லாஹ் தஆலா அப்படி ஆக்கி வச்சுட்டான். எங்கட நோக்கம் இருந்தது, இந்த நாட்டில் இலங்கையில் இருக்கக்கூடிய எங்களுக்குள்ள இந்த உரிமை பாதுகாக்கப்பட வேண்டும். இதுல தவறான முறையில் நடக்கும் பொழுது பல விபரீதங்களை நாங்கள் சந்திக்க வேண்டி வரும் என்பதற்காக தான் இந்த விஷயத்துல நாங்க ஒரு தலைப்பாக எடுத்திருக்கிறோம் என்பதை நான் சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். அதனால் உலகத்தில் முதலாவது வக்ஃபு, இன்றைய தலைப்பு வக்ஃபாக இருந்தால் இந்த வக்ஃபாகத்தான் இருக்கிறது. வக்ஃப் அல்லாஹ் காபத்துல்லாவையும் 2வது வக்ஃபை மஸ்ஜிதுல் அக்ஸாவையும் அல்லாஹ் ஏற்படுத்தியிருக்கிறான். எப்படி ஒரு சின்ன மஸ்ஜித் பாதுகாக்கப்பட வேண்டுமோ அதே போல உலகத்துள்ள எல்லா மஸ்ஜிதுகளும் பாதுகாக்கப்பட வேண்டும். ஹரமுடைய மஸ்ஜித் எப்படி பாதுகாக்க வேண்டுமோ மஸ்ஜிதுல் அக்ஸாவும் பாதுகாக்கப்பட வேண்டும். இந்த மஸ்ஜிதும் உலகத்தில் உள்ள எத்தனை கோடி மஸ்ஜிதுகள் இருக்கின்றனவோ அத்தனையும் பாதுகாக்கப்பட வேண்டும். கண்ணியமானவர்களே, இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், லூத் அலைஹிஸ்ஸலாம் ஹிஜ்ரத் செய்த இடம் தான் இந்த முஸ்லிம்கள் இது மிக பிரதானமான இடமாக கருதுகிறார்கள். மூசா அலைஹிஸ்ஸலாம் துஆ செய்தார்கள், அல்லாஹ் மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு பக்கத்தில் என்ன மௌத்தை ஏற்படுத்தினது. அல்லாஹ் தஆலா நான் இப்ப சொன்னது போல இஸ்ராவுடைய பயணத்தை அல்லாஹ் தஆலா நபி அவர்களுக்கு அந்த இரா பயணத்தை மேராஜுக்காக அல்லாஹ் இதுல தான் ஏற்படுத்தினான். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பைத்துல் மக்திஸ், பைத்துல் முகத்தஸ், மஸ்ஜிதுல் அக்ஸா இப்படி நாம் அதை அழைப்போம். ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த பயணம் மேற்கொண்டு போகும் பொழுதே அங்கிருந்து தான் அல்லாஹ் தஆலா சிதறத்துல் முன்தஹா வரைக்கும் கொண்டு போனான். அந்த கிப்லா முஸ்லிம்கள் மதீனாவுக்கு போனதுக்கு பிறகு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 16 அல்லது 17 மாதங்கள்
மஸ்ஜிதுல் அக்ஸாவை முன்னோக்கி தான் தொழுதார்கள். 16 அல்லது 17 மாதங்கள் சஹீல் புகாரியுடைய இந்த ஹதீஸின் படி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை செய்து வந்தார்கள். நான் இப்பொழுது முன்வைத்த அபூ ஹுரைரா ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய ஹதீஸ் மிக தெளிவாக இருக்கிற ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறார்கள், நீங்க 3 மஸ்ஜிதுகளை தான் பிரயாணம் செய்து போகணும். அது மஸ்ஜிதுல் ஹராம், என்னுடைய மஸ்ஜித், மஸ்ஜிதுல் அக்ஸா என்பதாக நபி அவர்கள் சொல்கிறார்கள். நபி அவர்களுடைய துஆவும் இங்கேதான் அமைந்திருக்கிறது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாஹ் ரப்புல் இஸ்ஸத் அவர்களுடைய இந்த பயணத்தை இதுக்கு அல்லாஹ் தஆலா ஏற்படுத்தி வைத்தார். இந்த சிறப்புகள் எல்லாம் இந்த மஸ்ஜிதுக்கு அமைந்திருக்கிறது என்பது இது நான் நீங்களும் தெரிஞ்சிருக்கக்கூடிய ஒரு முக்கியமான விஷயமாக இருக்கிறது. கண்ணியமானவர்களே, இந்த நிலைமை ஒரு சீரான பகுதிக்கு வரணும் என்பதற்காக வேண்டி நாங்கள் உலக நாடுகளையும் உலக மக்களையும் ஒரு அழைப்பு விடுக்கிறோம். பலஸ்தீன இஸ்ரேல் மோதல் பற்றி சர்வதேச சமூகத்துக்கு அகில ஜமியத்துல் உலமா உடைய வேண்டுகோள். பலஸ்தீன இஸ்ரேல் மோதல் பல்லாயிரக்கணக்கான உயிர்களை காவு கொண்டுள்ளதுடன் பல மில்லியன் மக்களை தமது இருப்பிடங்களை விட்டு இடம்பெயர செய்திருக்கிறது. உலகில் உள்ள அனைத்து நாடுகளும் இன மத வேறுபாட்டின்றி மக்களிடையே நிலையான அமைதியான நல்லிணக்கத்தை நிலைப்பாட்ட வேண்டிய அவசியம் நிலைநாட்ட வேண்டிய அவசியம் உள்ளன. மனித இனத்தில் வரலாறு நெடுகிலும் அடக்குமுறையும் அநீதியும் மனித குலத்துக்கு எந்த ஒரு நலவையும் வெற்றியையும் பெற்றுக் கொடுக்கவில்லை. மாறாக தேசங்களை அழித்து பின்னடைவையும் தோல்வியுமே ஏற்படுத்தியிருக்கிறது. அந்த வகையில் பலஸ்தீன நெருக்கடிக்கான தீர்வுகளும் பேச்சுவார்த்தை மூலமே ஆராயப்பட வேண்டும். இரத்தம் மற்றும் அப்பாவி மனித உயிர்களை விலையாக வைத்து இந்த நிலையை தீர்க்க முடியாது. பாகுபாடு மற்றும் வெறுப்புக்கு எதிராக எழுந்து நின்று இந்த பிரச்சினை பாரபட்சமற்ற மனிதாபமான முறையில் அணுகி நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்வது அனைத்து சமூகங்களிலும் பொறுப்பாகும். முஸ்லிம்களாகிய நாம் எமது அன்புக்குரிய நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் வழிகாட்டுபடி மனித குலத்தின் நல்வாழ்வுக்காக குறிப்பாக இந்த விவகாரம் தொடர்பில் மனிதாபிமான அற்ற முறையில் ஒடுக்கப்பட்டவர்களுக்காகவும் பாதிக்கப்பட்ட மக்களுக்காகவும் பிரார்த்தனை செய்வோம். இதுதான் எங்களுடைய ஒரு மிக பணிவான வேண்டுகோளாக இருக்கிறது. Importance of Jerusalem to Muslims. It is referred in the Holy Quran more than 70 times. There has been blessed, the area has been blessed by Almighty Allah for His creations. Al-Aqsa in Jerusalem is believed to be the second house of Almighty Allah, soon after the Kaaba in Makkah. There are many hadiths, traditions of beloved Rasulullah sallallahu alaihi wasallam which exalt and sensify Jerusalem. The reward for praying in the Masjid of Al-Aqsa is 500 times greater than the other mosque apart from Haram Makkah and the Masjid al-Nabawi. It was from the presence of Al-Aqsa in Jerusalem that the Prophet made the miraculous journey of Al-Miraj. Muslims originally faced towards Jerusalem during their prayers while in Makkah before Prophet Muhammad migrated to Medina, and for 16 to 17 months in Medina Munawwara. Muslims are advised to make a journey for the sole purpose of performing Salah in Al-Masjid Al-Aqsa. Giving a gift of oil to burn in the blessed Mosque of Al-Aqsa, Jerusalem, equivalent to the reward of performing Salah there. Therefore, we appeal to the international community on Palestinian-Israel conflict. By ACJU, the Palestinian-Israel conflict has claimed tens of thousands of lives and displaced many millions of people. All the countries in the world are in dire need of establishing lasting peace and harmony
among humanity regardless of race and religion. Throughout history of mankind, it is evident that oppression and injustice was never successful acquiring any form of goodness towards humanity, whereas it has only resulted in further destruction of nations. Accordingly, solution for the Palestinian-Israel crisis needs to be explored through dialogue. The situation cannot be resolved at the cost of blood and innocent human lives. The global community bear the responsibility of advocating against discrimination, hatred, and approaching this issue in an unbiased humanitarian manner and ensure that justice prevails. We Muslims shall pray for the wellness of humanity, especially for those who are oppressed, as guided by our beloved Muhammad sallallahu alaihi wasallam. Peace be upon him. May Almighty Allah compensate the innocent victims with goodness and bless humanity with lasting peace and harmony and prosperity. கண்ணியத்துக்கும் மதிக்கும் முறையா அல்லாஹ்வின் நல்லடியார்களே, உயிர் என்பது பெரிதும் மதிக்கப்பட வேண்டிய ஒன்று. அது யாருடைய உயிராக இருந்தாலும் ஒரு மனிதனை கொல்வதை ஒரு சமூகத்தை கொல்வதை போன்று இஸ்லாம் எச்சரிக்கை செய்திருக்கிறது. அதனால் எப்பொழுதும் உயிர்களோட விளையாடி நிம்மதி சந்தோஷம் வர முடியாது. எங்களுக்கு மிக மகத்தான ஒரு இடம். அல்லாஹ் இடத்துல மன்றாடுவோம். 10 நாள்கள் குனூத் ஓதுமாறு. குனூத் ஒரு சுன்னத்து. ஃபஜ்ர்ல நாங்கள் ஓதுகிறோம். ஃபஜ்ர்ல ஓதிக்கொண்டாலே போதும். இருந்தாலும் மக்கள் மிக கவலையோட கண்ணீரோட எங்களால் ஒன்றும் செய்ய முடியாதே என்று இருக்கிற காரணத்தினால் ஒரு 10 நாட்கள் ஐவேளை தொழுக, அது சும்மா சடங்காக இருக்கக்கூடாது, உணர்வுபூர்வமாக இருக்கணும். நாங்கள் நீங்களும் எங்களோட தஹஜ்ஜத்துகள்ல அல்லாஹ் இடத்துல மன்றாடி தன்னுடைய குழந்தைக்கு வருத்தம் வர்றது போல நானும் அந்த இடத்துல இருந்து எந்த ஒரு உயிரும் சரி, அது முஸ்லிமாக இருந்தாலும் முஸ்லிம் அல்லாத உயிராகும், அநியாயம் செய்யக்கூடியவர்களை தவிர, அட்டகாசம் செய்யக்கூடியவர்களை தவிர அநியாயமாக ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சிறார்கள், யுத்தத்தில் ஈடுபடாத குழந்தைகள், பெண்கள், ஆலயங்கள், வணக்க ஸ்தலங்களை, இன்னும் மரங்கள் செடிகளை நாசப்படுத்துவதை நபி அவர்கள் வன்மையாக கண்டித்திருக்கிறார்கள். அதனால் உலகம் அமைதிக்கு வர வேண்டும் என்ற ஒரு மிக அல்லாஹ்விடத்தில் மன்றாடி ஒவ்வொருவரும் உலகத்தில் நிம்மதியும் சமாதானமும் சாந்தியும் ஏற்பட வேண்டும். உலக தலைவர்கள் ஒன்று சேர்ந்து இதுக்கு பாரபட்சம் இன்றி அநியாயங்கள் இல்லாமல் நியாயமாக எந்த முறையில் இதை தீர்க்க வேண்டுமோ அதற்கு வழிவகுக்க வேண்டும் என்று இன்றைய இந்த ஜும்மாவில் இந்த நாட்டுக்கு மட்டுமல்ல உலக மக்களுக்கும் உலகத்தில் உள்ள அனைவர்களுக்கும் அனைத்து மத பேதமின்றி ஆங்கில மொழியிலும் உலகத்துக்கு எல்லோருக்கும் தெரியும் விதத்தில் இந்த விஷயத்தை முன்வைத்திருக்கிறோம். அல்லாஹ் இடத்தில் நாம் இதற்கு மன்றாடுவோம். கண்ணியமானவர்களே, வக்ஃப் என்பது எப்படி காபத்துல்லாவும் மஸ்ஜிதுல் அக்ஸாவும் மஸ்ஜிது நபவியும், ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மதீனாக்கு வந்து மஸ்ஜிதுல் குபால தான், அந்த மதீனா பக்கத்தில் தான் இறங்கினார்கள். அந்த இறங்கின சந்தர்ப்பத்தில் அங்கே ஒரு மஸ்ஜித் கட்டப்பட்டது. அதுக்கு மஸ்ஜிது குபான்னு சொல்லுவோம். அல்லாஹு தஆலா சனிக்கிழமைகள்ல மதீனால இருந்து அந்த மஸ்ஜிதுல் அக்ஸாக்கு போறதுனால, அந்த மஸ்ஜிது குபாவுக்கு போறதுனால அதுல ஒரு உம்ரா செய்யக்கூடிய நன்மை நமக்கு கிடைக்கிறது. அதனால அந்த மஸ்ஜிதை நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் கட்டினார்கள். அதுக்கப்புறம் மதீனாக்கு நபி அவர்கள் போய் இறங்கினா அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய வீட்டில் நபி அவர்கள் இருந்தார்கள். அபு அய்யூப் அன்சார் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் வீட்டு முன்னுக்கு தான் நபியுடைய ஒட்டகம் போய் அங்கு இறங்கிக் கொண்டது. அது நபி அவர்கள் தங்குமிடமாக இருந்தது. பனு நஜ்ஜார் என்ற ஒரு கோத்திரத்தை நபி அவர்கள் அழைத்து இந்த காணியை தருமாறு நபி அவர்கள் கேட்டுக்கொண்டார்கள். இந்த விலைக்கு எனக்கு தாருங்கள், பனு நஜ்ஜார் குலத்தாரே, இந்த தோட்டத்திற்கு என்னிடம்
விலை தாளுங்கள் என்று நபி அவர்கள் சொல்லி ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த மஸ்ஜித் நபவியை கட்டினார்கள். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா வக்ஃப் என்ற ஒரு விஷயத்துக்கு இஸ்லாத்துல மிக முக்கியமான ஒரு இடத்தை கொடுத்திருக்கிறார். கண்ணியமானவர்களே, ஒரு பொருளை ஒரு மனிதன் பெற்றுக்கொள்வது இஸ்லாமிய பார்வையில் ஒரு மனிதன் ஒரு கிஃப்ட் ஒன்று கொடுக்கலாம். ஒருவருக்கு ஒரு கிஃப்ட் கொடுக்கிறது, அது முஸ்லிமுக்கும் கொடுக்கலாம், நான் முஸ்லிமுக்கும் கொடுக்கலாம். ஒரு சதகா கொடுக்கலாம், அது முஸ்லிமுக்கும் கொடுக்கலாம், ஒரு நான் முஸ்லிமுக்கும் கொடுக்கலாம். ஜகாத் அது 2 வீதம். மக்கள் அநேகமாக இந்த 2 வீதத்தை கொண்டு போயிட்டு நாங்க அந்நியர்களுக்கு கொடுக்கலுமே என்று ஒரே கேட்கிறாங்க. அல்லாஹ் தஆலா குர்ஆன்ல இது முஸ்லிம்களுக்கு அதிகமான உலமாக்கள் இதுல ஏகோபித்திருக்கிறார்கள். ஒரு சாராரை தவிர இது முஸ்லிம்களுக்கு தான் ஏகோபித்து, அதிலையும் ஷாஃபி மذஹப் மிக தெளிவாக இருக்கிறது. இந்த 2 வீதத்தை வச்சுக்கொண்டு அந்நியர்களுக்கு நீங்க கொடுக்க எந்த தேவையும் இல்லை. அல்லாஹ் தந்த தர்மம் சஹாபாக்கள் அப்படிதான் கொடுத்தார்கள். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் இடத்துல இருக்கக்கூடிய ஆகப்பெரிய சிறப்பு என்னது? உலகமே இஸ்லாத்துக்கு வந்தாலும் நான் வரமாட்டேன் என்று சொன்ன அந்த சஃப்வானுக்கு நபி அவர்கள் வாரி வழங்கினார்கள். சுப்ஹானல்லாஹ், அவன் இஸ்லாத்துக்கு வருவதற்கு காரணமாக வைத்தது உள்ளதையெல்லாம் அவனுக்கு நபி அவர்கள் சொன்னார்கள், இந்த ஆடு மாடு ஒட்டகைகள் எல்லாத்தையும் எடுத்துட்டு போன்னு சொன்னார். சஹாபாக்கள் ஹசன், ஹுசைன், அப்துல்லா இப்னு ஜாஃபர் போன்றவர்கள் ஒரு ஆடை கொடுத்த பெண்ணுக்கு 4000 ஆடை கொடுத்தார்கள். கொடுக்கும் பொழுது அல்லாஹு தஆலா இப்படிதான் தர்மம் கொடுக்க வேண்டும், 2 வீதத்தை வச்சுக்கோங்க முஸ்லிம்களுக்கு, அல்லாஹ் தந்தத்திலிருந்து தாராளமாக கொடுங்க அந்நியர்களுக்கு, அதுல எந்த தடையும் கிடையாது. கிஃப்டாக கொடுங்க, சதகாவாக கொடுங்க, வக்ஃபாக கொடுங்க அந்நியர்களுக்கு. இஸ்லாம் அதை தடுக்க மாட்டாது. அந்நிய சகோதரர்களே, வக்ஃப் என்பது மிக மகத்தான ஒன்று. கொடுக்கிறது என்பது அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதிக்கும் இலத் தஹலுகா. மதீனா வாசிகளுக்கு ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் செஞ்ச உபதேசம். ஒரு சஹாபி இந்த ஆயத்தை ஓதினார்கள். அந்த நேரம் அவர்களுக்கு சொல்லப்பட்டது, நீங்க பிழையான இடத்துல ஓதுறீங்க, நாங்க மதீனால கஷ்டமாக இருக்கிற நேரம் தான் எங்களுக்கு இந்த ஆயத்து இறங்கியது. நாங்க ஏழைகளுக்கு கொடுத்தோம், விருந்தாளிகளுக்கு கொடுத்தோம், மஸ்ஜிதுகளுக்கு கொடுத்தோம், நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகி போனோம், எங்களுக்கு சம்பாதிக்கிறதுக்கு நேரம் இல்லை, நாங்க சரியான நெருக்கடிக்கு ஆளாகினோம். அந்த நெருக்கடியான நேரத்தில் அல்லாஹ் தஆலா சொல்கிறான், அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதிக்கும் இலத் தஹலுகா. ஒரு விஷயத்தை நல்ல நினைவச்சுக்கோங்க மேலான சகோதரர்களே, செலவழிக்கிறதும் அல்லாஹ்வுடைய பாதையில நல்ல விஷயங்களுக்கு தர்மம் சதகா கொடுக்கிறது, நல்ல விஷயங்களை உண்டாக்குறது, இதுவும் ஒரு வருமானம் சேர்ப்பதற்குரிய வழிதான். அல்லாஹ் சொல்கிறான், நீ செலவழி, உன் மீது நான் செலவழிப்பேன் என்று சொல்கிறான். எப்படி நீங்க உங்களோட மூளையை பயன்படுத்தி, உங்களோட சக்தியை பயன்படுத்தி, உங்களோட ஆளுமையை பயன்படுத்தி வியாபாரம் மூலமாக சம்பாதிக்கிறீங்களோ, தொழில் மூலமாக சம்பாதிக்கிறீர்களோ, நீங்க உத்தியோகம் மூலமாக சம்பாதிக்கிறீர்களோ, விவசாயம் மூலமாக சம்பாதிக்கிறீர்களோ, எக்ஸ்போர்ட் இம்போர்ட் மூலமாக சம்பாதிக்கிறீர்களோ, மேலான சகோதரர்களே, நீங்க ஒரு ஏழைக்கு கொடுப்பது, ஒரு யதீமுக்கு கொடுப்பது, ஒரு மதரசாக்கு கொடுப்பது, ஒரு மஸ்ஜிதுக்கு கொடுப்பது, ஒரு ஸ்கூலுக்கு கொடுப்பது, ஒரு ஹாஸ்பிட்டலுக்கு கொடுப்பது, ஒரு அனாதை இல்லத்துக்கு கொடுப்பது, ஒரு பொது இடத்துக்காக வேண்டி வக்ஃபாக செய்வது, எல்லோரும் நல்ல முறையில் அனுபவிக்க வேண்டும் என்று நீங்கள் தண்ணீரை சபீலில்லாவாக மாற்றுவது, என்னென்ன வரை கொடுக்க முடியுமோ அது நீங்க கிஃப்டாக கொடுங்க எல்லாருக்கும். முஸ்லிம் அல்லாதவர்கள், அந்நியர்கள் கூட நபிக்கு கிஃப்ட் அனுப்பினாங்க, நபி அவங்க அதை கபூல் செஞ்சிருக்கிறாங்க. நபியும் கிஃப்ட் அனுப்பியிருக்கிறாங்க, அந்நியர்கள் கபூல் செஞ்சிருக்கிறாங்க, அரசர்கள் அனுப்பியிருக்கிறாங்க. சதகா நீங்க பாதையில போகக்கூடிய மனிதன் என்று வாழக்கூடிய யாருக்கும் கொடுக்கலாம். சுப்ஹானல்லாஹ், நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஒரு சஹாபி பெண்மணியை பார்த்து கேட்கிறாங்க, இந்த மரத்தை நீங்க நட்டிருக்கிறீங்களே, ஒரு முஸ்லிம் ஒரு மரத்தை நட்டும் பொழுது மனிதன் மட்டுமல்ல, ஒரு மிருகம், ஒரு கால்நடை, யாரும் இதுல உண்டார்கள் என்றா அது இருக்கும் காலமெல்லாம் உங்களுக்கு சதகாவுடைய நன்மை கிடைச்சு கொண்டு இருக்கும் என்று ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஆர்வமூட்டி இருக்கிறார்கள். அதனால் மிக நல்ல முறையில் நாம் இந்த வக்ஃபை உருவாக்க வேண்டும், அதுக்கு செலவழிக்க வேண்டும், அதுக்கு நல்ல காரியங்களில் ஈடுபட வேண்டும். அதை கொண்டு நாம் பல நன்மைகளை அடைய போகிறோம். 1956 இந்த நாட்டுக்கு வக்ஃப் ஆக்ட் ஒன்று வரப்பட்டிருக்கிறது. வக்ஃப் ஆர்டினன்ஸ் தனி இருக்குது, முஸ்லிம்களுக்கு என்று சொல்லி
வக்ஃப் ஆக்ட் உண்டு 56 இருந்து. எப்படி 1951 எங்களுக்கு MMDA முஸ்லிம் மேரேஜ் டிவோர்ஸ் ஆக்ட் இருக்குதோ, இந்த நாட்டில் சக்சஷன் எங்களோட சொத்து பிரிவினைக்கு ஆக்ட் ஒன்று இருக்கிறதோ, மேலான சகோதரர்களே, அது மாதிரிதான் வக்ஃப் என்று இருக்கிறது. வக்ஃப் என்று சொல்லும் பொழுது எல்லாரோட உள்ளத்துல மஸ்ஜித் கட்டுறதுக்கு மட்டும்தான் வக்ஃப் என்று நினைக்கிறாங்க. அப்படி இல்ல மேலான சகோதரர்களே, வக்ஃப் என்பது ஒரு விசாலமானது. இந்த நாட்டில் எவ்வளவு மக்கள் என்னென்னலாம் செஞ்சுட்டு போயிட்டு இருக்கிறாங்க. ESM காசிம் ஹாஜார் அவர்கள் புத்தளத்துல அல் மதரசா காசிமியா 200 வருஷத்துக்கு முதல் உருவாக்கினார்கள். ELM இப்ராஹிம் அவர்கள் மௌனத்துர் ரஹ்மான் என்று மதரசாக்களுக்கு ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கினார்கள். ஏம் அசீஸ் அவர்கள் ட்ரஸ்ட் ஒன்று உருவாக்கினார்கள். சமீபத்தில் நாங்கள் எல்லாரும் மதிக்கக்கூடிய நலீம் ஹாஜார் அவர்கள் செலவழித்து கட்டிய திருச்சிலையும் அந்த அன்வாருள்ளும் மதரசால ஒரு மஸ்ஜித் ஒன்று இருக்கிறது. ஐத்தாம் எங்களோட முன்னுக்கு இருக்கக்கூடிய ஐத்தாமை கட்டி கொடுத்தார்கள். ஜாமியா நலிமியாவை உருவாக்கினார்கள். அதுக்கு பல கயிர்களை செய்தார்கள். இன்றும் வாழக்கூடிய பலரும் நாம் பாராட்ட வேண்டிய மனிதர்கள் ஏராளமானவர்கள் இந்த நாட்டில் இருக்கிறார்கள். அல்ஹம்துலில்லாஹ். அதிலையும் ஒரு முன்மாதிரியாக உயிர் வாழக்கூடிய ஒருவர் தான் சகோதரர் இலியாஸ் கரீம் என்பவர். அவர் மதரசா வேணுமா, மஸ்ஜித் வேணுமா, பலதையும் ஒரு முன்மாதிரியாக செய்து கொண்டிருக்கிறார்கள். வக்ஃப்களை, ஸ்கூல்களை கட்டி கொடுக்கிறார்கள். நல்ல விஷயங்களுக்கு மேலான சகோதரர்களை எங்களுக்கு வரக்கூடியது அதுவாகத்தான் இருக்கும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இதுக்கு பெரிதும் ஆர்வமுற்றிருக்கிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி அவர்களிடத்தில் கேட்ட நேரம், என்னுடைய ஒரு பெருமதியான ஒரு சொத்து இருக்கிறது யா ரசூலல்லாஹ், அதை நான் என்ன செய்ய என்று கேட்ட நேரம் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அதுக்கு வழிகாட்டினார்கள். இப்படிதான் இந்த வக்ஃபை நீங்கள் செய்ய வேண்டும் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்களால் வழிகாட்டப்பட்டது. அதனால் கண்ணியமானவர்களே, வக்ஃப்களை பாதுகாக்க வேண்டும், அதுக்கு உற்சாகமூட்ட வேண்டும், வக்ஃப்களை சரியாக விளங்கிக் கொள்ள வேண்டும். வக்ஃப் என்றால் என்னென்று நாம் விளங்கிக் கொண்டு அதை நாம் செயல்படுத்தும் பொழுது அது நிச்சயமாக அல்லாஹ்விடத்தில் மிக பொருத்தமான உண்டாக அது மாறிவிடும் என்பதில் சந்தேகம் கிடையாது. நாம் வக்ஃப் என்று சொல்லும் பொழுது ஒரு பொருளை விற்கவோ வேறு யாருக்கும் இலவசமாக கொடுக்கவோ கைமாற்றவோ கூடாது என்பதே மார்க்க அறிஞர்களின் ஏகோபித்த தீர்ப்பாகும். இதற்கு ஆதாரமாக இந்த ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்களுடைய அந்த ஹதீஸ் சஹீஹ் புகாரில 2737 ஹதீஸாக இது பதிவாக இருக்கிறது. ஒரு தடவை உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம், யா ரசூலல்லாஹ், எனக்கு இதுவரை எனக்கு கிடைத்திராத மிக பொறுமதியான சொத்தை கைபரில் பெற்றுக் கொண்டேன், அதை நான் என்ன செய்ய வேண்டும் என்று அவர்கள் கேட்ட நேரத்தில் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அது அவர்கள் நீங்கள் விரும்பினால் அது விற்கப்படவோ நன்கொடையா வழங்கப்பட, அது அப்படி இல்லாமல் முடியாத வகையில் சதக்காவாக நீங்க வக்ஃப் செய்ய வேண்டும் என்று நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்ல, உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அதை ஏழைகளுக்கு, நெருங்கிய உறவினர்களுக்கு, உரிமை சீட்டு அந்த அடிமைகளாக விடுவிக்கப்படக்கூடியவர்களுக்கு, எழுதப்பட்ட அடிமைகளுக்கு, போராளிகளுக்கும், வழிப்போக்கர்களுக்கும், விருந்தாளிகளுக்கும் வக்ஃபாக செய்கிறேன் என்று உமர் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் இந்த விஷயத்தை செய்தது அது இஸ்லாமிய வரலாறில் ஒரு முக்கியமான இடத்தை வகிக்கிறது. அதனால் கண்ணியமானவர்களே, இந்த நாட்டில் உள்ள வக்ஃப்கள் பாதுகாக்கப்பட வேண்டும். யாரெல்லாம் மஸ்ஜிதுகளுக்கு நிர்வாகிகளாக, மதரசாக்களுக்கு பொறுப்பாளிகளாக, இன்னும் என்னென்ன விஷயங்களுக்கு வக்ஃப் செய்யப்பட்டிருக்கிறதோ, ஒரு ஹாஸ்பிட்டல் ஒன்று கட்டி வக்ஃப் செய்யப்படலாம். மேலான சகோதரர்களே, கண்டில பாருங்க, கண்டி முஸ்லிம் ஹோட்டல்ல மிக மிக பிரச்சனையான காலத்துல அவர்கள் கண்டில இருக்கக்கூடிய ஒரு பெரிய சொத்தை ஹாஸ்பிட்டலுக்கு கொடுத்தார்கள். அதே ஒரு கஷ்டமான தீவிரவாதத்தையும் இதையும் எங்கள் மீது பழி சுமத்தி கொண்டிருக்கக்கூடிய நேரத்தில் அது அமைஞ்சது. அது முன்மாதிரியாக இருக்கிறது. பொது இடங்களுக்கு நீங்க வக்ஃபாக அதனுடைய ட்ரஸ்டுடைய சட்டத்தை முன்வச்சு நீங்க கொடுக்கும் பொழுது அது ஏழைகள், எளியவர்கள், பணக்காரர்கள், மிஸ்கீன்கள், தனவந்தர்கள் யாராக இருந்தாலும் அதுல நிச்சயமாக அனுபவிக்க முடியும். உங்களோட வீட்டு முன்னுக்கு எல்லாம் உங்களுக்கு வசதி தந்து வச்சிருக்கிறார். ஒரு சபீலுக்காக வேண்டி நீங்க ஒரு டெப் ஒன்று போட்டு வைக்கிறீங்க. அல்லாஹ் தஆலா உங்களை மெயின் ரோட்ல ஒரு இடத்துல உங்களுக்கு தந்திருக்கும் பொழுது அதை நீங்க மெயின்டைன் பண்ணினீங்கன்னா சுப்ஹானல்லாஹ், தண்ணீர் கொடுத்ததுடைய அது ஒரு வக்ஃபாக, ஒரு தர்மமாக அது மாறுவதற்கு இடம்பாடு இருக்கிறது. வக்ஃப் செய்யப்பட்ட பொருளை அதன் அடிப்படை தோட்டத்திலிருந்து மாற்றக்கூடாது. அதாவது வீடாக வக்ஃப் செய்யப்பட்டதை தோட்டமாகவோ அல்லது அது குளியலறையாகவோ அல்லது தோட்டமாக வக்ஃப் செய்யப்பட்டதை வீடாகவோ மாற்றுவது கூடாது. ஆனால் வக்ஃப் செய்தவர்
வக்ஃப் செய்யும் பொழுது வக்ஃபை கண்காணிப்பவர் தேவைக்கு கருதி பயன்படுத்த முடியும் என்று கூறினால் மாத்திரம் தேவைக்கேற்ப அதை மாற்றிக்கொள்ளலாம். அந்த வக்ஃப் செய்யக்கூடியவர் ஒருவர் இந்த ஒரு விஷயத்தை பொதுவான இடத்துல வக்ஃப் செய்யும் பொழுது அவர் ஒரு வார்த்தை சொன்னார் என்றா அது பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீம் என்று சொன்னது போல. எப்படி பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர் ரஹீமை யாருக்கும் மாத்தேலாதோ, குர்ஆனுடைய ஆயத்தை யாருக்கும் மாத்தேலாதோ, வக்ஃப் செய்தவர் சொல்லக்கூடிய உண்ட பின்னால வரக்கூடியவருக்கு மாத்த இயலாது. அதனுடைய சட்ட திட்டம் மிச்சம் கடினமானது. அதனாலதான் எங்களோட முன்னோர்கள் இந்த நாட்டில் உலகத்தில் அதிகமான ஐரோப்பிய நாடுகள்ல, அமெரிக்கால, ஆஸ்திரேலியால அங்க போயிட்டு பாத்தீங்கன்னா இந்த வக்ஃப் ஆக்ட் ஒன்று இருக்காது. எங்களுக்கு அல்லாஹ் இதை தந்திருக்கிறான். அப்ப இதுல சண்டை பிடிச்சு கொண்டு போட்டி போட்டுக்கொண்டு இதுல சுரையாடி கொண்டு அல்லாஹு அக்பர் அல்லதீன யாக்குலூன அம்வாலல் யதாமா துல்மன் இன்னமா யாக்குலூன ஃபீ புதூனிஹிம் நாரா. யார் அநியாயமாக அனந்தர சொத்துக்களை சாப்பிடுறார்களோ அவர்கள் பௌத்துல நெருப்பதான் சாப்பிடுகிறார்கள். உமர் ரலியல்லாஹு அன்ஹு சொன்னார்கள், வக்ஃப் சொத்து இதை விட கடினமானது என்று சொன்னார்கள். என்னொரு நண்பர், நான் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் இதுக்கு முதல், அவர் அலிகட் யூனிவர்சிட்டியுடைய லெக்சரர். 36 வருஷமாக அலிகட் யூனிவர்சிட்டியில பெர்ஷியன் லாங்குவேஜ் உடைய ஒரு பெரிய ஒரு லெக்சராக இருந்தார். அவர் ஒரு சிறந்த அறிவாளி, மார்க்க பக்தியுடையவர். பிற்காலத்தில் ஒரு அல்லாஹ்வுடைய பாதையில தீனுக்காக என்று அவர் பிரயாணம் செய்து போன இடத்துல அமெரிக்காவில் ஒரு ஆக்சிடென்ட்ல 1970 அவரோட போன பலர் ஷஹீதானார்கள். இவர் பாதுகாக்கப்பட்டார். இவர் ஒரு நாள் ட்ரெயின்ல போகும் பொழுது ஒரு நான் முஸ்லிம் ஃப்ரெண்ட் இவரை சந்திக்கிறார். முன்னால் இருக்கிறார். இந்த அலிகட் யூனிவர்சிட்டியில முஸ்லிம்ஸ் நான் முஸ்லிம்ஸ் எல்லாரும் படிக்கக்கூடியவர்கள். பல வருடம் அங்க மிக நல்ல பொறுப்பில் இருந்தவர். அவர் அறிமுகமான ஒரு நான் முஸ்லிம் சொல்லியிருக்கிறார், எனக்கு கடுமையான வயிற்று வருத்தம், எல்லா வைத்தியமும் செஞ்சுட்டே இதுக்கு வைத்தியம் இல்லை என்று டாக்டர் சொல்லிவிட்டார்கள். என்னென்றே விளங்குதில்லை. அவர் கேட்டாரா, எப்ப சரி அனாதைகளுடைய சொத்தை நீ சாப்பிட்டு இருக்கிறியா? ஓ, அதுண்டா செஞ்சிருக்கிறேன். நீ இதை திருப்பி கொடு, உன் இந்த வருத்தம் நீங்கும் என்று சொன்னான். அவன் அதை செய்தான். அல்லாஹ் அவனுக்கு சுகத்தை கொடுத்தான். துனியால ஏராளமான இது வரலாறுகள் இருக்கிறது. அனாதைகளுடைய பொது சொத்துக்களை யாரெல்லாம் அபகரிக்கிறார்களோ அவர்கள் நெருப்புல தான் வாழ்வார்கள் என்பதை மறந்துவிடக் கூடாது. வக்ஃப் செய்யப்பட்ட பொருளை அல்லது இடத்தை வக்ஃப் செய்யப்பட்ட அந்த நோக்கத்துக்காகவே பயன்படுத்த வேண்டும். அந்நோக்கத்துக்கு மாற்றமாக வேறு தேவைகளுக்கு பயன்படுத்தவோ அல்லது அதை எவ்வித செயற்பாடும் இன்றி பாலாக்கவோ கூடாது. வக்ஃப் என்ற அமலை மஸ்ஜித், மதரசா, பாடசாலை, கபர், மக்பரா, அடக்கஸ்தலம், வைத்தியசாலை, இது போன்ற பல விஷயங்களுக்கு நாங்க வக்ஃப் செய்யறோம் என்று சொன்னா நல்ல இதை மனசுக்கு எடுங்க. நீங்க ஒரு ஹாஸ்பிட்டல் ரூம்ஸ் கட்டி கொடுக்கறீங்க, அதை நீங்க அல்லாஹ்கிட்ட சொல்றீங்க இது வக்ஃப். யாரும் அதை தூக்கிட்டு போக மாட்டாங்க. ஹாஸ்பிட்டலுக்கு கொடுக்கிறது ஹாஸ்பிட்டலாக தான் இருக்கும். அந்த ட்ரஸ்டுடைய அந்த ஆர்டினன்ஸுக்கு கீழே நீங்க அதை செய்யலாம். நீங்க அல்லாஹ் கிட்ட இந்த கூலியை நிச்சயமாக பெற்றுக்கொள்வீங்க. கண்ணியமானவர்களே, அல்லாஹ் கொடுக்கிறதுக்குரிய வழிகளை இஸ்லாத்துல பல வழிகளை நமக்கு காட்டி தந்திருக்கிறான். நீங்க கொடுங்க, ஒரு சின்னதாகும். தமரா, ஒரு பேரிச்சு பழத்தை கொடுத்திருந்தாலும் நரக நெருப்பிலிருந்து பாதுகாத்து தேடிக் கொள்ளுங்க. கொடுக்கிறது இருக்குது மேலான சகோதரர்களே, ஒரு நோய்க்கு மருந்துக்கு செலவழிக்கிறதை விட தர்மத்துக்கு செலவழிக்கிறது அல்லாஹ் இடத்துல பெரிய இடத்தை பெற்று தருகிறது. அதனால் எப்பொழுதும் கொடுக்கிறதுல தயங்கக்கூடாது. ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மஸ்ஜித் நபவிய அந்த காணிய அந்த நிலத்தை வாங்கும் பொழுதே தன்னுடைய பணத்தால் ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் வாங்கியிருக்கிறார்கள். சஹாபாக்கள் சில சந்தர்ப்பத்தில் கேட்கிறார்கள் நபியிடத்தில் வந்து, யா ரசூலுல்லாஹ், என்ற தாய் மௌத்தாகிவிட்டார்கள், அதுல ஆக சிறந்த சதகா அது நான், நபி அவர்கள் சொன்னார்கள் அது தண்ணீராக இருக்கும். அவர் ஒரு கிணற்றை, மக்கள் இன்றைக்கு எவ்வளவு கஷ்டப்படுறாங்க, தண்ணீர் இல்லாம மக்கள் கஷ்டப்படக்கூடியது வீடுகள்லையும் இருக்குது. பைப் லைன் இல்ல, எலக்ட்ரிசிட்டி இல்ல. இது நீங்க சதகாவாக தர்மமாக
மக்களுக்கு கொடுக்கறீங்க. ஒரு ஊர்ல ஒரு கிணத்தை கட்டி வக்ஃப் செய்றீங்க. சுப்ஹானல்லாஹ், அது அந்த வக்ஃபுடைய நன்மை உங்களுக்கு வந்து சேர்ந்து கொண்டிருக்கும். அதனால் கண்ணியமானவர்களே, சஹாபாக்கள்ல இந்த ஆயத்தை படித்தவர்கள் லன் தனாலுல் பிர்ர ஹத்தா துன்ஃபிகு மிம்மா துஹிப்பூன், குர்ஆன்ல நீங்க படிச்சீங்கன்னு சொன்னா இன்ஃபாக் செலவழிப்பது என்பது அது தாராளமாக மனிதன் செஞ்சு கொண்டே இருக்க வேண்டும் என சொல்கிறேன். பணத்தால கொடுக்கணும், பொருளால கொடுக்கணும், தேவைக்கேற்ப கொடுக்கணும், கஷ்டமானவர்களை தேடி போய் கொடுக்கணும். உமர் ரலியல்லாஹு அன்ஹு கலீஃபாவாக இருக்கக்குள்ள அந்த பிரசவத்தில் உள்ள பெண்ணுக்காக வேண்டி அவர்கள் இரவு நேரத்தில் போயிட்டு எப்படி கொடுத்தார்கள். ஒரு பெண் சொல்கிறார், என் புள்ள ஏமா அழுகுது, புள்ள அழுகுது. இந்த அமீருல் முஃமினீன் கலீஃபா உமர் பைத்துல் மால்ல இருந்து என்ன கவனிக்காதனாலதான் இந்த புள்ள அழுகுது என்று ஒரு தாய் சொன்ன நேரம் அந்த தாய்க்கு தெரியாது நான் யாரோட பேசுகிறேன். அந்த தாய்க்கு கேள்விப்படுது, ஓஹோ உமர் ரலியல்லாஹு அன்ஹு தான் இந்த தாய் இவர் பேசி இருக்கிறார். ஆனா உமருடைய உள்ளத்துல கவலை வந்துச்சு. என்னன்னு கேட்டார். அந்த தாய் சொன்னா, ஏந்த கணவன் அல்லாஹ்வுடைய பாதையில போயிட்டு ஷஹீதாகி விட்டார். நான் ஒரு விதவையாக இருக்கிறேன், இந்த புள்ள அனாதையாக இருக்குது. பைத்துல் மால்ல இருந்து எனக்கு வரவேண்டிய பணம், எனக்கு வரவேண்டிய தொகை இந்த புள்ள 2 வருஷம் பால் குடிச்சு முடிஞ்சதுக்கு பிறகுதான் என்று பைத்துல் மால்ல ஒரு சட்டம் போட்டு இருக்கிறாங்க. இந்த புள்ள அழுகிறது உமர் தான் காரணம் என்று அந்த தாய் சொன்னதை உமர் ரலியல்லாஹு அன்ஹு தன்னுடைய சட்டத்தை மாற்றி அமைச்சார்கள். கண்ணியமானவர்களே, மிக பணிவாக வேண்டிக் கொள்கிறேன், இந்த சைட கொஞ்சம் படிங்க. ஹதியாண்டா என்ன, சதகாண்டா என்ன, ஜகாத்துண்டா என்ன, நேர்ச்சைண்டா என்ன, வசியத்துண்டா என்ன, வக்ஃபுண்டா என்ன. கொடுக்கிறது அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதீக்கும் இலத் தஹ்லுகா, அல்லாஹ்வுடைய பாதையில செலவழிங்க, உங்களோட கைகள் அழிவுல போடாதீங்க. சஹாபாக்கள் கஷ்டத்துல நெருக்கடியில் இருக்கிறாங்க. அந்த நேரம் அல்லாஹ் சொல்கிறான், செலவழிப்பதும் சம்பாதிப்பதுக்குரிய ஒரு வழிதான் என்று சொல்கிறான். சஹாபாக்கள் சொல்றாங்க, நாங்க ஒரு புடி கொடுக்கிற நேரத்துல எங்களை பார்த்து கேலி பண்ணினாங்க. ஓ இவர்கள் ஒரு புடியால என்ன நடக்கும், அன்றைக்கு நாங்க ஒரு புடியை தான் கொடுத்தோம், இன்றைக்கு அல்லாஹ் லட்சத்தை எங்களுக்கு தந்திருக்கிறான். உலகத்துல அல்லாஹு தஆலா கொடுப்பதை கொண்டும் தருவான் என்பதை மறக்காதீங்க. இதை அடையாளப்படுத்துங்க. இன்றைய இந்த குத்பா நாட்டில் பல இடத்துல ஓதிருப்பாங்க, நானும் இதை முன்வைத்திருக்கிறேன். 2 தலைப்பாக நான் இதை பிரித்திருக்கிறேன். மேலான சகோதரர்களே, வக்ஃப் தான் இன்றைய தலைப்பு. இந்த வக்ஃப நாம 2ஆக பிரிக்கிறோம். உலகத்தில் முதலாக உண்டாக்கப்பட்ட வக்ஃப் அது மஸ்ஜிதுல் நபவிக்கு முன்பு காபத்துல்லா, அது பிறகு மஸ்ஜிதுல் அக்ஸா. மஸ்ஜிதுல் அக்ஸாவோட எங்களுக்கு இருக்கக்கூடிய உறவு, அதுக்கு எங்களால் இப்ப செய்யலும் துஆ, குனூத், அல்லாஹ் இடத்துல மன்றாட்டம், தனிப்பட்ட முறையில் தஹஜ்ஜுல இதுக்காக வேண்டி பாடுபட வேண்டும். 2வது, இந்த நாட்டுடைய வக்ஃப் சொத்துக்களை பாதுகாருங்கள். அது வக்ஃப் என்று சொல்லும் பொழுது முதலாவது மஸ்ஜிதுகள், 2வது மதரசாக்கள், அதுக்கு பிறகு பொது இடங்களுக்கு செய்யப்பட்ட வக்ஃபுகள், வக்ஃபு காணிகள் ஏராளமாக இருக்குது. நீங்க இந்த மாளிகாவத்தை இந்த பகுதியை மையவாடிக்கு பக்கத்துல பாத்தீங்கன்னு சொன்னா பெரிய பள்ளிக்கு அந்த காலத்துல கொடுக்கப்பட்ட வக்ஃபுகள். வேளாண் சகோதரர்களே, இப்படி ஏராளமான வக்ஃபுகள் இந்த நாட்டில் இருக்குது. அவைகளை முறையாக அழகாக சட்டத்தை மதிச்சு ஒவ்வொருவரும் விட்டு கொடுத்து, தானும் யாரும் ஒரு வக்ஃபுடைய நிலத்தில் இருந்தா அதை உரிய முறையில அணுகி அதுக்குரிய காரியங்களை செய்ய வேண்டும். நாம் எல்லோரும் உலகத்தில் உயிரை மதிக்கக்கூடிய ஒரு மார்க்கம். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் யஹூதியுடைய பிணத்துக்கும் எழும்பி நின்ற நபி அவர்கள் உலகத்தில் நீதி, சமாதானம், அமைதி வர வேண்டும் என்ற அந்த தூதை கொடுத்த நபி அவர்கள் பிறந்த வஃபாத் ஆகிய மாதத்தின் 27வது புறையில் இருக்கிறோம். வரக்கூடிய 15ஆம் திகதி பிறை பார்க்கும் நாள் ரபீஉல் சானி. இது ரபீஉல் அவ்வல், இஸ்லாமுடைய 3வது கேலண்டர். அது ரபீஉல் அவ்வல். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இறுதி தூதராக வந்து உலகத்துக்கு ரஹ்மத்தாக வந்து அவர்கள் உலகத்துக்கு ஒரு அமைதியையும் சாந்தியையும் சமாதானத்தையும் அழகாக முன்வைத்து ஒரு தீனை முன்வைத்து விட்டு சென்றிருக்கிறார்கள். சிலர் நபி அவர்களை விமர்சிக்கக்கூடிய காரியத்தில் ஈடுபடுகிறார்கள். அதுக்கும் நீங்க இமோஷனாக வானா, சட்டம் இருக்குது நாட்டில், அதுக்குரிய முறையை கையாளுவோம். அதே நேரத்தில் ஒரு விஷயத்தை நாங்க விட்டத்தினால்தான் இன்றைக்கு உலகத்தில் நாங்க அடிபட்டு கொண்டிருக்கிறோம் என்பதை மறக்காதீங்க. அதுக்கு லைலத்துல் கத்ருடைய இரவை போல தௌபா செய்யுங்க. அந்த தௌபால இருந்து நாங்க மீளாத வரைக்கும் நிம்மதி அடைய மாட்டோம் உலகத்தில். அது என்னது, எங்கட மார்க்கத்தை முறையாக அந்நியர்களுக்கு கொடுக்க மறந்து விட்டோம்.
அதுக்கு ஜினா செய்றவன் தௌபா செய்யறது போல, குடிச்சிட்டு வந்தவன் தௌபா செய்யறது போல, அநியாயம் செய்தவன் தௌபா செய்யறது போல, அல்லாஹ் பெரிய அநியாயத்தை நான் செஞ்சுட்டேன். என் நண்பர், நான் பலமுறை சொல்லிருக்கிறேன், நான் சில பிக்குகளை உயர்ந்தவர்களை சந்திக்கக்குள்ள அவர்கள் மார்க்கத்தை தவறாக இன்டர்பிரேட் பண்றாங்க. அப்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. நாங்களும் இந்த நாட்டில் தானே வாழ்ந்தோம், இந்த மக்களுக்கு இந்த மார்க்கத்தை சொல்ல தவறிட்டோம். உங்களுக்கு பணம் இருக்குதா, செல்வம் இருக்குதா, ஆளுமை இருக்குதா, திறமை இருக்குதா? இது அது போல ஒரு பலஸ்தீன் தான். இதுவும் பலஸ்தீன் எப்படி ஒரு பலஸ்தீனோ, இந்த 10 வருடமாக ஒரு பலஸ்தீனை தான் இந்த நாட்டில் நாங்கள் சந்திச்சு கொண்டிருக்கிறோம். உயிர் சேதம், எங்களோட மஸ்ஜிதுகளுக்கு வரக்கூடிய சேதம், பலவிதமான நெருக்கடிகள், பொருளாதார நெருக்கடி பலதையும். அதுக்கு காரணம் ஒன்றே ஒன்றுதான். அதுக்கு காரணம் நாங்க ஒருவருக்கொருவர் அறிமுகமாகி, நாங்க ஒருவருக்கொருவர் தீன போதித்து, நல்லதை முன்வைத்து, மனிதாபிமான அடிப்படையில் உதவி செஞ்சு, சகவாழ்வை கட்டியெழுப்பி, சகவாழ்வு என்பது எம்மதமும் சம்மதம் என்பது அல்ல. உன்னுடைய மார்க்கம் உனக்கு, என்னுடைய மார்க்கம் எனக்கு. இந்த மஸ்ஜித் பல விஷயங்களை செஞ்சு கொண்டிருக்கிறோம். தர்மம் கொடுக்கிறது மட்டுமல்ல, ஃபாத்திஹா ஓதுறது மட்டுமல்ல. நிர்வாகிகள் இதை கருத்து கெடுங்க, எங்கட மார்க்கத்தை சொல்லிக் கொடுப்பதும் கடமை. வாராங்க இங்க பரக்கத்துக்கு துவா பெற்றுக் கொண்டு போக ஏழைகளுக்கு கொடுக்கிறோம், அதோட மட்டும் நின்றுவிடக் கூடாது. வாரத்துக்கு ஒரு முறை, மாதத்துக்கு ஒரு முறை எல்லா மஸ்ஜிதுகளும் ஓபன் மஸ்ஜித் என்று ஒரு நாளை வச்சு அந்நியர்களுக்கு ஜமியத்துல் உலமா சிங்கள மொழியில் தயாரிச்சிருக்கக்கூடியவர்களை அதுகளை விநியோகிச்சு மக்களுக்கு கொடுத்து பிரிண்ட் பண்ணி மக்களுக்கு அந்த சந்தேகத்தை நிவர்த்தி செய்ய வேண்டும். அல்லாஹ் அதை கொண்டு எங்களோட வாழ்க்கையிலையும் பறக்கச் செய்வான், நிம்மதியையும் தருவான். வல்ல அல்லாஹ் எங்கள் அனைவர்களையும் ஒற்றுமையான ஒரு சமூகமாக மாற்றுவானாக. யா அல்லாஹ் ஒன்றுபட்டு வாழ கிருபை செய்வாயாக. எங்கள் மத்தியில் ஐக்கியத்தையும் ஒற்றுமையும் ஏற்படுத்துவாயாக. யா அல்லாஹ் உயிர் சேதத்தை எங்களால் பார்க்க முடியாமல் இருக்கிறது. யா அல்லாஹ் இந்த நாட்டில் 30 வருட யுத்தத்தை அனுபவித்தவர்கள் யா அல்லாஹ் இந்த 30 வருட யுத்தத்தில் எப்படி மஸ்ஜிதுல்லுக்கு சுடப்பட்டதையும் மறக்கவில்லை. யா அல்லாஹ் எங்களோட வீடுகளில் இருந்து குழந்தைகள் போகும் பொழுது தாய்மார்கள் நடுக்கத்துடன் போன காட்சிகளை நாம் கண்டிருக்கிறோம். யா அல்லாஹ் ஒரு ஊரை விட்டு விரட்டி அடிக்கக்கூடிய நேரத்தில் யாழ்ப்பாணம் மன்னாரும் எமக்கு ஞாபகத்துக்கு வருகிறது. யா அல்லாஹ் அந்த மக்கள் அகதிகளாக மாறி அவர்கள் இன்று வரைக்கும் அவர் கஷ்டப்பட்டுக் கொண்டிருப்பதை நாம் இன்றைக்கு அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம்.